அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு 2024 மே மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்குறோம். இந்த மே மாதத்தினுடைய பெரிய சிறப்பே குரு பகவானுடைய பயிற்சி. கரெக்டாக மே 1ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அதையும் அந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா இந்த மாதம் பயிற்சியாகி உங்களுடைய ராசியை பார்க்குறார், உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறார், உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார். இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலன்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நல்ல இடத்துல இருக்க, நல்ல நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். இது எல்லாமே பரவாயில்ல. ஆக கடந்த காலங்களில் நம்ம பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு, ஒரு விமோச்சனம், அதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்திலேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்குது. அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். யாருக்கெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கோ, உங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் இருக்குது. ரொம்ப கிரானிக்காக உங்களுக்கு ஏதாவது நோய் இருந்தால் அந்த நோயிலேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறையவே இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பார்க்குற போது கையில் பணம், தனம், பொருள் இருக்கும். பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனை இருக்குது. குரு பகவானுடைய பயிற்சி 1ஆம் தேதிக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் டிலே மேரேஜ் இருந்ததோ கண்டிப்பாக திருமணம் உண்டு. ஆக இதுவரைக்கும் எனக்கு திருமணம் தள்ளி போயிட்டுருக்கு, நடக்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த மாதம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல. ஒரு பக்கம் முயற்சி திருவினையாக்குங்கிற மாதிரி முயற்சி ஏதோ ஒரு ரூபத்தில் தெய்வ அனுகூலத்தான் நன்மை. ஆனால் அந்த முயற்சியை அடைவதற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய வேலை ஜாஸ்தி இந்த மாதம். ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார். அவர் 7ல் இருக்கார். எப்பயுமே 7ஆம் இடம் சில விஷயங்களுக்கு நன்மது, சில விஷயங்களுக்கு சுமார். ஆக போராட்டம் என்பது பெரிய லெவலில் இருக்கும். அப்படி இருந்து தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். நீங்கள் ஏதோ ஒரு செய்திய தகவல்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் எழுபுறையில் அப்புறம் தான் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு. நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகளில் ஆரம்பத்தில் நிறைய தடைகள், அப்புறம் இறுதியான வெற்றி. யாரையெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்களாம் கடைசி வரைக்கும் பதில் சொல்லாதமா கடைசியில் உங்களுக்கு செய்வதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. என்ன ஒன்று முக்கியமான விஷயம், யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, எது நல்லது, எது கெட்டது அப்படிங்கிறத பகுத்து உணரக்கூடிய சூழ்நிலையை கிரகங்கள் உங்களுக்கு இந்த மாதம் உருவாக்கி கொடுக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய பயணத்தில் ஒரு பிரேக், மறுபடியும் பயணம் தொடரும். நெருங்கிய உறவுகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் இருக்குது. குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளால் நமக்கு நன்மைகள் உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் சொத்துக்கள் ஏதாவது விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அதில் நிறைய போராட்டத்துக்கு இடையில் தான் அந்த சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய காரியங்கள் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ரொம்ப நாளாக நான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன், இது வரைக்கும் லாபம் இல்லைங்கிறவர்களுக்கு இந்த மாதம் விவசாயத்தால் நன்மைகள், லாபங்கள் உண்டு. நான் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறேன், எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. வேறு மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் நல்லது ஒரு வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், எப்படி இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் 14ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பண்ண வேண்டாமான்னா அந்தளவுக்கு லாபம் இல்லை. ஆக இந்த மே மாதம் 14ஆம் தேதிக்குள்ளே ஓரளவுக்கு ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ட்ரேடிங் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்குறதா இருந்தால் வாங்கலாம். அதுக்கப்புறம்னா யோசித்து செயல்படுங்க. நீங்கள் ஏதாவது கலைகள், ஆய கலைகள், 64 எந்த கலைகளில் இருந்தாலும் சரி உங்களுக்கு பாப்புலாரிட்டி இருக்கும், நல்ல ஒரு பப்ளிசிட்டி இருக்கும், வருமானங்களும் இந்த மாதம் நல்லா இருக்குது. பெரிய லெவலில் எனக்கு டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குது, வழக்கு இருக்குது, நான் ஜெயிப்பேன் அப்படின்னா இந்த மாதம் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நான் எழுதியிருக்கேன், பாஸ் பண்ணணுன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் பரவாயில்ல. குறிப்பாக இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், செலக்ட் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கா அப்படின்னா அதுக்கும் வாய்ப்புகள் நிறையா உண்டு. நல்ல ஒரு வேலையாட்களை பார்த்திங்கன்னா இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல வேலையாட்கள் அமைவார்கள்.
உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய கெரியர், உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல. ஏதாவது ஒரு வேலை, வருமானம், சம்பாத்தியம் என்பது உங்களுக்கு இருக்கும். அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த மாதத்தில் நாம் ஏஜ் ஆயிடுச்சு, எனக்கு இனிமேல் வேலை கிடைக்கிறதுக்கான சோர்ஸஸ் இல்லைங்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். பெட்டர் ஜாப் இருக்குது. நான் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன் அல்லது வெளியேற்றப்படுறேன், எனக்கு நல்ல வேலை அமையுமானா கண்டிப்பாக அமையும். ஆக இதற்கான சோர்ஸஸ் இந்த மாதம் உங்களுக்கு நிறையா இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய மன வாழ்க்கை இந்த மாதம் குறிப்பாக 19ஆம் தேதிக்கு அப்புறம் மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஏதாவது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இதெல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறமும் உங்களுக்கு ஓரளவுக்கு லாபம், வருமானம், சம்பாத்தியத்தை கொடுக்கும். ஆக நீங்கள் ஏதாவது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யாரெல்லாம் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. குறிப்பாக அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு சகாயம் இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளாலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. ஆக இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையும் தீமையும் சின்ன சின்ன கலந்த பலன்களாக இருக்குது. எது எப்படி இருந்தாலும் குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறார். அதே சமயத்தில் சனி பகவானும் பார்க்கிறார். ஒரு பக்கம் உங்களுக்கு நல்லது ஒரு தெய்வ அனுகூலம், இன்னொரு பக்கம் உங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் ரெண்டும் கலந்துருக்கு. கிட்டத்தட்ட இந்த வாரம், இந்த மாதம் 3 கிரகங்கள் மாறி மாறி 2 வெவ்வேறு ராசிகளில் சஞ்சரிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதும் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணலைன்னா கூட உங்களுடைய ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கேன், விசா அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு வருமானா கண்டிப்பாக வரும். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஃபேவரபுளாக இருக்கும். அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் இருக்குது. உங்களுக்கு இயற்கையிலே உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சில விஷயங்களை உடனே எடுங்க, சில விஷயங்களை தள்ளி போட்டு செய்யுங்க. அப்போ எதை முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும் உங்களுக்கே தெரியும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடைவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும். உங்களுக்கு இது வரைக்கும் திருமணம் தள்ளி போயிட்டு இருந்தால் நடக்கும். குறிப்பாக ரொம்ப நாளாக குழந்தைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இறையர்களால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது. ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்தும் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். குருவர்களால் உங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. இந்த மாதம் முழுவதும் நீங்கள் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய சக்கரத்து ஆழ்வாரை பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள். அதோட சிவன் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பைரவருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் முருகனை தரிசனம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.